சார் வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், அப்பா மகன் சண்டைக்கு நடுவில் உங்களுடைய மீம்ஸ் அதிகமாக பரவுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, நான் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமானவன். அதே மாதிரி ஐயா உருவாக்கிய இயக்கம், ஐயா உருவாக்கிய சங்கம் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. கடந்த 2025 முழுக்க ஐயா அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருந்தார். அந்த குற்றச்சாட்டுக்களை பொறுத்தவரையிலே அதிலே துளிகூட உண்மை இல்லை என்று சொல்லி 300க்கும் மேற்பட்ட வீடியோக்களை வைத்து இருவரும் இணைந்து விடுவார்கள், அரசியல் களம் காண்பார்கள் என்கிற அடிப்படையிலே தான் நான் கருத்துக்களை சொல்லி வந்திருந்தேன். ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்குழுவிலே திருமதி காந்திமதி அவர்கள் ஏறி நின்று கொண்டு யார்டா நீங்களான்னு கேட்டு, அதே மாதிரி கோட்டு ஷூட்டு போட்டுன்னு வந்தது யார், பதவி வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது யார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிற பொழுது அது ஒரு வேடிக்கையாக இருந்தது. அது எரிச்சலாகவும் இருந்தது. கடந்த முறை நடைபெற்ற அந்த பொதுக்குழு கேலி கிண்டலுமான ஒரு பொதுக்குழுவாக நடைபெற்றது. அந்த கட்சி, இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள், இந்த சங்கத்திற்காக உழைத்தவர்கள், சிறை சென்றவர்கள், தியாகம் செய்தவர்கள் யாருமே மேடையிலே இல்லாமல் இவர்கள் பேசிய இந்த பேச்சுக்கள் இன்றைக்கு நிறைய சமூக வலைதளத்திலே அதிகமாக கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருந்தது. அந்த வகையிலே தான் ஐயா அவர்களுக்கு நான் கேட்டேன். ஏன்னா ஐயா அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் மேடையிலே ஏறி இருக்க முடியாது. அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன திறமை இருக்கிறது, எதற்காக இவர்களை மேடையிலே ஏற்றுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை தான் எழுப்பினேன். அதற்கு காரணமானது ஐயா அவர்கள் தானே என்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிற பொழுது பல பேர் இப்போ இந்த மீம்ஸ் போட ஆரம்பித்தாங்க. அந்த மீம்ஸினுடைய எதிரொலி ரொம்ப மோசமாக எதிரொலிக்க ஆரம்பிச்சது. இந்த இயக்கத்திற்காக கடந்த 50 ஆண்டுகளாக உழைத்தவன், இந்த அரசியலில் எந்த விதமான பலனும் இன்றி நான் உழைத்தவன், எனக்கு சொந்தமான இடத்தை 10 ஏக்கர் நிலத்தை விற்று அதில் எந்த விதமான பயனும் இல்லாமல் நான் ஒட்டுமொத்தமாக இந்த ஒளிவாங்கிகள், ஒலிபெருக்கிகள், ஒளிநாடாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த பிரச்சாரத்துக்காக நிறைய ஆரம்ப காலத்தில் இது முதலீடு செய்வதற்கு யாருமே இல்லை. நானே தயாரித்து, நானே வெளியிட்டு, நானே பரப்பி, கொள்கைகளை பரப்பி, பிரச்சாரங்களை செய்து, மேடைகளை உருவாக்கி, அந்த மேடைகளை கலாச்சாரத்தையும் உருவாக்கி இந்த இயக்கத்தை பரவலாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு சென்றவன் என்கிற ஒரு முறையில் நான் இதுவரையிலே எந்த பலனும் எந்த பதவியையும் அனுபவித்தவன் இல்லை, கொடுக்கப்படும். ஆனால் இந்த கட்சியிலே ஏற்கனவே பல பொறுப்புகளை வகித்தவன், அந்த பொறுப்புகளை உண்மையாக நேர்மையாக செய்தவன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது புரியுதா புரியலையான்னு தெரியல. என்னுடைய தியாகங்களையும் உழைப்புகளையும் புரிந்து கொள்ளாதவர்கள் என்னை வேறு மாதிரியாக மீம்ஸ் படுத்தி பார்த்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே எனக்கு வேதனையாகத்தான் இருக்கு. இப்போது பொதுவாக 2 பேர் சண்டை போடுவாங்க சார். விலைக்கு விடுறவங்களுக்கு என்ன சார் அது பொறுப்பு? அதுதான் சொல்ல வர்றேன். நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. நான் இதை விலக்கி வைப்பதோடு மட்டுமல்லாமல் இவர்களை ஒன்றுபட்டி 2 கைகள் 4 ஆனால் அனைவருக்குமே தான் எதிர்காலம் என்கிற அடிப்படையிலே சங்கம் பலப்படும், கட்சி பலப்படும் என்கிற அடிப்படையில் தான் நான் கருத்துக்களை கூறி வந்தேன். ஆனால் இன்றைக்கு என்னை காயப்படுத்த வேண்டிய அவசியம் என்னவாயிற்று? உழைத்தவர்களை, சிறை சென்றவர்களை 1 முறை 2 முறை இல்லை, 35 முறை நான் சிறை சென்றிருக்கிறேன். இப்போ அந்த சிறைக்கு செல்லுகிற பொழுது ஐயா உட்பட நான் சொல்லுகிறேன், 1 முறை கூட என்னை சிறையிலே பார்த்ததில்லை. நான் சிறையிலே இருக்கிற பொழுது தமிழர் வாழ்வுரை மாநாடு நடத்தி அதில் நான் பேசிய பேச்சுக்காக ஜெயலலிதா அவர்கள் என்னை சட்டப்பேரவையிலே வைத்து சிறையிலே அடைக்க உத்தரவு கொடுத்த பொழுது அப்பொழுது என்னை கலைஞர் பார்த்தார், வீரமணி அவர்கள் பார்த்தார், வைகோ அவர்கள் பார்த்தார், திராவிட கழகத்தில் இருக்கிற அருள்மொழி போன்றவர்கள் பார்த்தார்கள், திரைப்பட இயக்குனர் எஸ்பி முத்துராமன் போன்றவர்களெல்லாம் பார்த்தார்கள். ஆனால் யாருக்காக நான் சிறை சென்றேனோ, எந்த இயக்கத்திற்காக சிறை சென்றேனோ அந்த நிறுவனர் 1 முறை கூட என்னை சிறையிலே பார்க்கவில்லை. என்னை ஒரு பொருட்டாகவும் அவர் கருதவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. சார், இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தோன்னா அந்த பாமகவில் உங்களுடைய பெரும் பங்கு உங்களுக்கு இருக்குது சார். அப்போ பாமகவிலையும் அந்த கட்சியிலையும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும்ல சார்? அதாவது அந்த பங்கு, அதுதான் சொல்ல வரேனே. அது எதையும் எதிர்பார்க்காத ஒரு நிலையிலே அரசியல் பயணத்தை மேற்கொண்டவர்கள். இப்போது நீங்கள் பங்குகளை எல்லாம் இன்றைக்கு என்றுமே 50 ஆண்டு காலமாக அரசியல் பக்கமே வராத காந்திமதிக்கும் அவருடைய பேரன்களுக்கும் பங்கு போட்டு கொடுப்பது போன்ற ஒரு சூழ்நிலையை உணர்ந்து கொண்டிருக்கிறோம்.
அது மாத்திரமல்ல, தெரிந்தோ தெரியாமலோ இன்னவங்க காதில் வந்து விழக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கிற பொழுது, இப்போ இதற்காகவா நாம் உழைத்தோம், இதற்காகவா நாம் ரத்தம் சிந்தினோம், இதற்காகவா நாம் தியாகம் செய்தோம், இதற்காகவா சிறை ஏகினோம், என்னை போல் எத்தனை பேர் சிறைக்கு சென்றார்கள், எத்தனை பேர் வழக்குகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லோரும் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், இது ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு சமுதாயம். அந்த தனிப்பெரும்பான்மையான சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தலைமை மருத்துவர் ஐயா என்பதிலேயே மாற்று கருத்துக்கள் இல்லை. இப்போ அவருக்கு வயதாகிவிட்டது என்பதோடு மட்டுமல்லாமல், அவர் ஒரு காலத்தில் வந்து பெரியார் இப்படி தான் குறை சொல்லுவாங்க, ஏதோதோ பேசுகிறார், எரிச்சல் ஊட்டுகிறார், திகைக்க வைக்கிறார் அப்படின்ற மாதிரி பெரியார் மீது ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ ஏதோதோ பேசுகிறார், எரிச்சல் ஊட்டுகிறார், தான் ஈண்டெடுத்த சொந்த மகனையே வசைமாறி பொழிகிறார் என்று சொன்னால், இதுவரையிலே உலகத்திலே எந்த தகப்பனும் தன் மகனை பற்றி இவ்வளவு தரக்குறைவாக குற்றச்சாட்டுக்களை வைத்ததில்லை. இப்போ நாம் யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறோம்? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்கிற ஒரு மகத்தான மனிதர் தலைமையிலே இந்த இயக்கத்தை நாளைக்கு அரசு கட்டிலே அமர வைத்து அதிகார பகிர்வை கண்டு இந்த சமூக மக்களுக்கு, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கையிலே அவர் பின்னாலே இன்றைக்கு திரண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஆளுமையை, அந்த தலைமையை உருக்குலைக்க பார்க்கிறவர் வேறு யாருமே அல்ல. இன்றைக்கு அதை உருவாக்கிய தந்தையே இது இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான கொடுங்கோலான செயலை செய்கிறார் என்கிற பொழுது, அவர் மீது சரி காலம் கடந்தாவது தன்னுடைய அந்த முடிவை மாற்றிக்கொள்வார் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் ஓராண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து இந்த வன்மத்தை கக்கி வருகிற இந்த சூழலைத்தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனுடைய கொதிப்பின் காரணமாகத்தான் 330 வீடியோ போட்டேன். 330 வீடியோவிலையும் 2 பேருமே ஒருங்கிணைய வேண்டும், இந்த இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும், இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று தான் போட்டேன். இந்த ஒரே ஒரு வீடியோவில் தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். அதுவும் இந்த செயற்குழு பொதுக்குழுவுக்கு பிறகு நடந்து கொண்ட அந்த கேலி கிண்டலான, அந்த கேலி கூத்தான நாடகமான அந்த பொதுக்குழுவை பார்த்ததற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட வீடியோவை போட வேண்டும். அதற்குத்தான் இன்றைக்கு வசைபாடி எல்லோரும் என்னை திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். சார், இப்போது உங்களுடைய பெரும் பங்கு வந்து பாமகவில் இருக்குது, ஆனால் சரியான வந்து உங்களுக்கு அதான் அங்கீகாரம் இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் பேசுறதுல வந்து சொல்லப்படுது. இன்னமும் அந்த கட்சியில் உங்களுடைய பங்கு வகிக்குது, ஏன் சார் அது? இல்லை, நான் இப்போது எனக்கு நானே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மூத்த தலைவரும் நான் உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர, நான் ஆரம்ப காலத்திலிருந்து கட்சியினுடைய கொள்கை பாடும் ஒரு நிகழ்வைத்தான் நான் செய்து கொண்டிருந்தேன். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, அவர் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் மொத்தம் 12,500 96,000 கிராமம்லாம் கிடையாது. ஒரு 12,000 கிராமம்னா 12,003 ஆம்லெட் பஞ்சாயத்துன்னு சொன்னால் கூட ஒரு 30,000-35 ஆம்லெட் கிராமங்கள், சிறிய கிராமங்கள்லாம் இப்போ சொல்லலாம். அதில் ஏறக்குறைய பெரும்பான்மையான கிராமங்களுக்கு நான் சென்று வந்திருக்கிறேன், பரப்புரையை செய்து வந்திருக்கிறேன். மருத்துவர் ஐயா அவர்களும் ஆரம்ப காலத்திலே கடுமையாக உழைத்தார், அதில் வந்து கடுமையாக உழைத்தார், வேர்வை சிந்தி உழைத்தார், சொன்ன மாதிரி வந்து இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கிறார், கடும் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நந்தவனத்தில் ஒரு ஆண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை போட்டு உடைத்தானடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்படி ஒட்டுமொத்தமாக போட்டு உடைக்கிற பொழுதுதான் அவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையும் வேண்டாம், அவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், இந்த இயக்கத்தையும் வளரவிட வேண்டாம், இந்த சமூகத்தையும் ஒன்றிணைய வேண்டாம் என்கிற ஒரு நிலைமையிலே நாம் இன்றைக்கு இதை செய்கிறவர் அவரோ இவரோ என்று சொன்னால் வேறு யாரை, இவரே செய்கிற பொழுது நமக்கு அது வேதனையாகத்தான் இருக்கிறது. அதான் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோங்கன்னா, அவர் கிராமங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய்ட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நீங்கள் தான் செய்வங்கன்ற மாதிரி இருக்குது இந்த கேள்வியில். ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருக்கும். ஒரு வார காலத்தில் 5 நாட்கள் அவர் வந்து மருத்துவமனையில் இருந்து வைத்தியம் பார்ப்பார். என்னை போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள் 2 நாளைக்கு அவரை அழைத்து கொண்டு கிராமமாக சொல்லுவோம், நாங்கள் ஒரு 50 கிளை ஆரம்பித்து வைப்போம், 100 கிளை ஆரம்பித்து வைப்போம், அப்படி வாங்க, திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் வாங்க, காஞ்சிபுரம் ஒன்றியம் வாங்க, திருப்பூரூர் ஒன்றியம் வாங்க, செங்கல்பட்டு ஒன்றியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் வந்து அந்த சின்ன வட்டத்தில் கூட இல்லை, நான் வந்து சென்னையை பார்த்து கொண்டேன், வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, செங்கற்பட்டு மாவட்டம், அப்போல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டம் செங்கல்பட்டுலாம், தொழிற்பேடுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கும்மிடிப்பூண்டி வரலாம் பெரிய ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும். இப்போவே அது 4 மாவட்டமாக பிரித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் தான் கவனிச்சுக்கிறோம். அப்போ அது மாத்திரம் இல்லை, வடார்காடு மாவட்டம் போவோம், அதுக்கப்புறம் தென்னார்காடு மாவட்டத்திலே பல இடங்களில் ஓட்டு போவோம், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், எல்லா மாவட்டங்களிலும். அதாவது நாங்கள் அப்போல்லாம் பதவியே கிடையாது, நீங்கள் பதவி வேண்டாம் என்று சொல்லி தான் தேர்தலை புறக்கணித்து தான், எங்களுக்கு பதவி ஆசை இல்லை, அவருக்கு ஐயாவுக்கு பதவி ஆசை இல்லை, சட்டமன்றம் நாடாளுமன்றம் போக மாட்டேன்னு சொல்லிட்ட பிறகு நமக்கு எதுக்கு அந்த ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வந்த இளைஞர் கூட்டத்தில் தான் நாங்களும் ஒருத்தர்.
அப்படித்தான் நாங்கள் உள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நிறைய தெரிஞ்சுக்கணும். எதையுமே எதிர்பார்க்காமல் அதிகாரத்தும் பதவி வேண்டாம் என. ஆனால் அப்படி கிடையாது. அவருடன் இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜி.கே. மணிலாம் வந்தால் பதவி இல்லைன்னா ஒரு நிமிடம் அவர்கள் அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க. ஏன், அவர் வந்து 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. நாடாளுமன்றத்துக்கும் ஒரு முறை போட்டியிட்டிருக்காரு. கிருஷ்ணகிரி தொகுதியிலேருந்து போட்டியிருக்காரு. அநேகமாக 9-10 முறைக்கு மேலே வந்து அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர் நியாயமாக பார்த்தீங்கன்னா அவர் தொகுதியில் நின்று அவர் வேலை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஐயா அவர்கள் அதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கு ஒரு கௌரவ தலைவர் என்கிற பதவி பைலாவிலே கிடையாது. அந்த பைலா சட்ட விதிகளில் கிடையவே கிடையாது. இல்லாத ஒரு பதவியை உருவாக்கி அதை கிரீடத்திலே பக்கத்திலே வைத்துக்கொண்டு அவர் அழகு பார்த்தார்னா யாரையும் விட்டுவிடக்கூடாது என்று நினைக்க, அது குறிப்பாக ஜி.கே. மணியை விட்டுவிடக்கூடாது என்று கருதுகிறார். ஆனால் எங்களெல்லாம் விட்டுவிட்டார். எங்களுக்கு என்ன தகுதி இல்லையா, திறமை இல்லையா, எழுதும் கலை எங்களுக்கு தெரியாதா, இலக்கியம் தெரியாதா, பேச்சுக்கலை தெரியாதா, இந்த இயக்கத்தை வளர்க்கக்கூடிய கலை எங்களுக்கு தெரியாதா, ஓடி 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 லட்சக்கணக்கானவர்களை சேர்க்க தெரியாதா, மேடைகளிலே பேச தெரியாதா, இப்படி எல்லாம் தெரிந்த எங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றுமே தெரியாதவர்களை பக்கத்திலே வைத்துக்கொண்டு மக்கள் அவர்களை பார்த்தால் இவர்களை ஏற்றுக்கொள்வார்களா, இந்த வசீகரம் இல்லையே, இந்த அரசியல் கலை இல்லையே, அந்த தொண்டு ஊழியம் பார்க்கக்கூடிய அந்த முகம் இல்லையே அப்படின்னு தெரிந்த போதிலும் கூட அவர்களை பக்கத்திலே வைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏன் எப்படி எதற்காக ஏற்பட்டது என்று தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பாருங்கள், எல்லாமே படித்தவர்கள், பண்பாளர்கள், சமூகத்தை பற்றி உணர்ந்தவர்கள், பொறுப்புணர்ச்சியோடு கடமையாற்றக்கூடியவர்கள், அத்தனை பேரையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறார். இது அந்த பக்கத்தில் இருக்கிற ஜி.கே. மணிக்கு பொறுக்கவில்லை, மற்றவர்களுக்கு பொறுக்கவில்லை. ஏன் மருத்துவர் ஐயா அவர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னு சொன்னால் ஒரு அறிவுபூர்வமான ஒரு கூட்டம், இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு கூட்டம் அங்கே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அருகிலே இருப்பதை பார்த்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோசமான நிலை இருப்பதைத்தான் என்னாலே உணர முடிகிறது. சார், உங்களுடைய இத்தனாண்டு உழைப்பில் உங்களுக்கு என்ன சார் கட்சி பதவி தவிர உங்களுக்கு என்ன கிடைத்தது? ஏன்னா தலித் ஏழுமலை அவர்கள்லாம் வந்து ஒரு பதவியில் இருந்தார், வேல்முருகன் அவர்கள்லாம் வந்து எம்எல்ஏ இருந்தார். உங்களுக்கு என்ன சார் அதில் அங்கீகாரம் இருந்தது? அதாவது நான் உழைத்த உழைப்புக்கு, ஏன்னா சமூக மக்கள் இருக்கிற இடத்துல என்னுடைய உழைப்பை நான் போட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு தொகுதி மாறி இடம் கொடுக்கப்பட்டது. அவங்க சொல்லி இப்போ கூட சமீபத்தில் சொல்லியிருக்கிறாங்க, அந்த மீம்ஸில் கூட சொல்லியிருக்கிறாங்க, 2 முறை அவருக்கு வந்து சட்டப்பேரவை சென்னையில் வந்து சைதை தொகுதியிலே வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த தொகுதியிலே வாய்ப்பு கொடுத்தார்கள். அதில் கூட நான் நெருங்கி வந்து அந்த உழைத்து தோல்வியை தழுவினேன். ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதே செங்கல்பட்டு தொகுதியை கொடுத்துருக்கலாம், அதே திருப்பூர் தொகுதியை கொடுத்துருக்கலாம், அரக்கோணம் அதில் கொடுத்துருக்கலாம், எங்கே வேண்டுமானாலும் கொடுத்து என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும், என்னை அழகு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், என் உழைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரீதியாக கொடுத்துருந்தா வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. அதாவது காரணம் என்னவென்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக நான் அனைத்தையும் இழந்து விட்டேன் என்பதற்காக பல முறையை நான் இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறேன். நீக்கப்பட்டதற்கான காரணம் எப்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கினாரோ அதைவிட மோசமான காரணங்கள் சொல்லி தான் என்னை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட நான் மீண்டும் இந்த இயக்கத்திற்கு வந்திருக்கிறேன், உழைத்திருக்கிறேன். சமீபத்திலே ஜெயலலிதா அவர்கள் உத்தரவுக்கிணங்க மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்த பொழுது கூட அனைத்து அமைப்புகளை வன்னியர் சங்க கூட்டமைப்பை உருவாக்கி தலைமை தாங்கி மருத்துவர் ஐயா அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி போராட்டம் செய்வோம் என்று மிரட்டலுக்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள் விடுவிக்கப்பட்டார். ஆக எங்கே இருந்தாலும் அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி, அந்த இரத்தப்பெருக்கு நமக்கு இருக்கிற காரணத்தினாலே தான் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையைத்தான் நான் சொல்லிக்கொண்டேன். இருவரும் இணைந்து செயல்படுங்கள் என்று சொல்லுகிற பொழுதுதான் இனி மருத்துவர் ஐயா அவருடன் இணைந்து செயல்பட முடியாத அளவிற்கு அவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுக்களை மருத்துவர் ஐயா சுமத்தி விட்டதற்கு பிறகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி அவர்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம், சமூக மக்களுடைய ஆதரவு இவைகளை வைத்துக்கொண்டு தனித்து பயணம் செய்தாலே, இடையூறு இல்லாமல் தனித்து பயணம் செய்தாலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களாலே சட்டப்பேரவைக்கு பல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்ப முடியும் என்கிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. ஏன்னா அதுக்கு அவர் பின்னாடி வரக்கூடிய கூட்டமே சாட்சி. உரிமை பயணம் 100 நாள் 108 நாள் நடத்தி இருக்கிறாரு. அந்த 108 நாளில் உரிமை பயணத்திலே அது மக்கள் ஆதரவை பார்த்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சிக்காரர்களெல்லாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறார்கள். அதாவது இப்போ வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் 4 மடங்கு கட்சியை வளர்த்திருக்கிறார், 4 மடங்கு சமூகத்தை வளர்த்திருக்கிறார். அதுக்கு சித்திரை முழுநிலவு மாநாடே ஒரு சாட்சி.
அது மருத்துவர் ஐயா அவர்களெல்லாம் அப்போல்லாம் வந்து ஒரு மாநாடு நடத்தினாருன்னா உங்களுக்கு 1,00,000 பேர் 2,00,000 பேர் வருவாங்க. ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மாநாடு நடத்துகிறார் என்கிற பொழுது 15 லட்சத்துக்கு பேர் மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். அந்த மாநாடு கூட எப்படி சின்ன பின்னமாச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் அதாவது குருவி மாதிரி கூடி கட்டி வச்சுருந்தா அந்த கூட்டம் வந்து கலைச்சி போடுறதுக்கு ஒரு அதை முயற்சி செய்யலாமான்னு தான் நான் கேட்குறேன். முயற்சி செய்கிறவர் அவரும் இவரா இல்லை, இவர் என்று வருகிற பொழுது நமக்கு கோபம் கொப்பளிக்கிறது. ஆகவே 50 ஆண்டு கால உழைப்பு வீணாக போய்விட்டது என்பதோடு மட்டுமல்லாமல் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் கடுமையாக உழைத்து இந்த இயக்கத்தை கரை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அதற்கு மீண்டும் இடையூறாக இவர்களையும் சிதைத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக கட்சியை அழிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற சூழ்நிலை வந்ததற்கு பிறகுதான் என்னை போன்ற மூத்தவர்கள் கவலை தோய்ந்த முகத்துடன் இன்றைக்கு இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கிறது. அவரை ஆதரிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாங்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சார் 2 பேர் சண்டைக்கு அப்புறம் மகாபலிபுரத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து கூட்டத்தை வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் வந்து காம்பேரிங் பண்ணுங்க. அவர் வந்து உங்களை பெருமைப்படுத்தி சின்னவர் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணார். அங்கே என்ன சார் நடந்தது? ஏன்னா அங்கே ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம், ஆனால் சேரவே இல்லை. ஏன் சார்? இல்லை, அது மாநாடு வந்து பிரமிக்க வைத்த மாநாடு. அந்த ஒரு மாநாட்டை வைத்து கொண்டே ஒட்டுமொத்தமான சமூகமும் இணைந்து செயல்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் இந்த இயக்கத்து இன்றைக்கு இந்த தேர்தலை சந்திப்பதற்கு எளிதாகவே இருந்திருக்கும். அந்த காரியத்தை தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சரியாகவே செய்தார். ஆனால் அந்த மாநாட்டையே சிதைத்தவர் வேறு யாருமெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்துகிறோமா, நான் வந்து 3 மணிக்கு மேலே அந்த கையில் மைக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன். 3 மணிலேருந்து நான் மைக்கை வச்சுருக்கேன். இரவு 10 மணி 10:30 மணி வரலாம் நான் அந்த ஒளி வாங்கிய கையில் வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது, ஐயா வரமாட்டார். அப்படியே வந்தாலும் கூட ஐயா அவர்கள் இந்த மேடையிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராகத்தான் பேசுவார் என்கிற ஒரு நிலைப்பாட்டையெல்லாம் உருவாக்கி அதை பார்த்தா இவ்வளவு கடினப்பட்டு மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே சிந்தித்து உருவாக்கிய இந்த பிரம்மாண்டமான மாநாட்டை கெடுக்க வந்திருக்கிறார். அவரோ இவரோ அல்ல, இவர் என்று தெரிகிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது. எப்படி மாநாடை நடத்த முடியும்? எப்படி நடத்தப் போகிறார்கள்? ஒரு புறம் கலை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு புறம் வந்து படக்காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஒரு வரலாற்று எடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா காட்சிகளும் இன்றைக்கு செய்யப்பட்டு விட்டன. பிரம்மாண்டமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. கூட்டமாக குடும்பமாக இந்த மாநாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டிலே சிறப்புரையாற்றி கொண்டிருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு பின்னாலே மருத்துவர் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார் என்று நான் தான் விழித்தேன். ஆனால் அவர் அதற்கு பிறகு பேசிய பேச்சு அந்த கூட்டத்திற்கு திருப்தியாக இருந்ததா என்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். அதன் மூலமாக அவர் என்ன சொல்ல நினைத்தார் என்று தெரியவில்லை. அன்றிலிருந்து தான் உருவானது இந்த புகைச்சல், இந்த நெருப்பு. இந்த நெருப்பை அணைத்து இந்த இயக்கத்தை, ஒன்றுபட்ட இயக்கத்தை உருவாக்கி காக்க வேண்டும் என்பதற்காக இன்றளவும் நான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கடமை உணர்ச்சியும் பொறுப்பையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவோ வாரி தூற்றுகிறார், புழுதி வாரி தூற்றுகிறார். தினந்தோறும் வாரந்தோறும் ஒரு 4-5 குற்றச்சாட்டுகளை செய்து நிம்மதியை இழக்க வைக்கிறார். அத்தனையும் பொறுமை காத்து நடைபயணத்தையும் முடித்து வைத்து பல பொதுக்கூட்டங்களையும் ஏற்பாடுகளை செய்துவிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு கூட்டணியையும் பேசி ஒரு சிறப்பான இடத்திற்கு கொண்டு செல்கிறார் என்று சொன்னால் அவரை நிச்சயமாக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்தான் ஒரு சிறந்த ஆளுமை, இவர்தான் ஒரு சிறந்த வழிகாட்டி, இவர்தான் இந்த இயக்கத்தை அதிகாரத்திலும் ஆட்சிபிடத்திலும் கொண்டு செல்லக்கூடிய சிறந்த வல்லவர் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. சார், இப்போ அந்த மாநாட்டில் வந்து பார்த்தோன்னா அவங்க பொண்ணு வந்தது, அதாவது சௌமியா மேடம் வந்து எல்லாம் வந்து இவருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார் அந்த நாட்களில். ஏங்க எல்லாருமே அந்த விழாவே குடும்ப விழா தானேங்க. சித்திரை முழுநிலவு பெருவிழா இவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. சங்கமித்ரா அவங்க தான் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதாவது எல்லோ இது ஒரு கூட்டு முயற்சி. அந்த குழந்தைகளுடைய பங்களிப்பு என்பது ஆர்வத்தாலே அதிகமாக ஆனது. அதாவது அதெல்லாம் வந்து நம்ம வந்து வெகுவாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதெல்லாம் அந்த குழந்தைகளை திட்டமிட்டு அதாவது ஒரு சர்வதேச அளவிற்கான ஒரு மாநாடாக, ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எப்படி கொண்டு வருவார்களோ, ஒரு மிகப்பெரிய மாநாடு எப்படி உருவாக்கப்பட வேண்டுமோ சிந்தித்து இதை செய்தால் நன்றாக இருக்கும், இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று அங்கெல்லாம் புதிய முயற்சிகள்லாம் செய்து காட்ட இதுவரையிலே இல்லாத அளவுக்கு மாநாட்டிற்கெல்லாம் திலகம் வைத்தது போல அன்றைக்கு அந்த ஒரு மாநாடு நடந்தது. பல காட்சிகள் எல்லாம் வந்து நவீனப்படுத்தப்பட்டன. அதாவது பார்த்திங்கன்னா அந்த எல்லாவற்றிற்கும் காரணமானது அந்த குழந்தைகள். ஏன்னா நன்கு படித்து கல்வி கற்று இந்த சமூகத்திலே உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த குழந்தைகள் ஒரு வழிகாட்டு. அதெல்லாம் வந்தால் இதை போன்ற இளைஞர்கள் தான் வர வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். ஆமாங்க சார், அவங்க பேரனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்க முடியல, அவங்க பொண்ணு முன்னிலை நிறுத்துறாருல சின்னவர்.
அதை தான் சொல்ல வரேன். இது வந்து முன்னிறுத்தப்படவே இல்லை. நிச்சயமாக சொல்ல வரேன், பங்களிப்பு என்பதற்கும் முன்னெடுப்பு என்பதற்கும் வேறு. உழைப்பதற்கு பங்களிப்பு அளிக்க வருகிறார்கள். நீங்கள் சொல்கிற சங்கமித்ரா இவங்கெல்லாம் குழந்தைகள்லாம் பங்களிக்க வருகிறார்கள். அதாவது ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து அவர்கள் இப்போ ஒரு கல்யாண வீட்டில் எடுத்து வேலை செய்ய வராங்க, அது மாதிரி சொல்கிறேன். அதுதான் உண்மை இல்லை. அதாவது தமிழ் குடும்ப விழா மாதிரி தான் இது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே குடும்பமாக வந்து பணியாற்றி கொண்டிருக்காங்க. எத்தனையோ பெண்கள் வந்து பணியாற்றுகிறார்கள், பெண் குழந்தைகள் வந்து பணியாற்றுகிறார்கள். அதை மாதிரி தான் அவர்களும் குடும்பத்தில் இருந்து வந்து பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து விட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாநாட்டில் இந்த குழந்தைகள் வந்து பங்களிப்பதை பார்த்து விட்டு பார்த்தீங்கன்னா, மாவட்டந்தோறும் அந்த திறமையும் தகுதியும் உள்ள குழந்தைகள் எல்லோரும் தங்களை பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைத்துக்கொண்டு, அந்த வன்னியர் சங்கத்தில் இணைத்துக்கொண்டு, அந்த படித்தவர்கள் அந்த ஆர்வத்தை அவங்க காட்டின அந்த ஆர்வத்தின் காரணமாக இன்னும் கூடுதலாக ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த இயக்கத்தில் இணைந்து பணியாற்றியதிலே என்ன தவறு, என்ன குறை என்று நான் கேட்கிறேன். சார், இப்போ அந்த 2 பேரோட பிரிவுக்கு அந்த 2 பேருன்னு சொல்கிறாங்க சார். இல்லை, அந்த 2 பேருக்கு, அதாவது அவ்வளோ தகுதி படைத்தவர்கள், அவர்கள் திறமை படைத்தவர்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஐயா அவர்கள் மனது வைத்தார்கள் என்று சொன்னால், நினைத்தார்கள் என்று சொன்னால் எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதாவது அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அவர் இந்த காந்தி அவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் உள்ளே நுழைந்ததற்கான காரணங்கள் ஏதாவது உள்ள பிரச்சனைகள் இருக்கிறது. என்ன, எனக்கு அந்த பிரச்சனை பற்றி நன்றாகவே தெரியும். இந்த இயக்கம் இன்றைக்கு குருதி கொட்டி வளர்க்கப்பட்ட இயக்கம், உழைத்து தியாகம் செய்து உருவாக்கப்பட்ட இயக்கம். இது சுரண்டலுக்கான இடம் அல்ல. இங்கே வந்து களவாடுவதற்கான எதுவுமே கிடையாது. இப்போ முகுந்தன் கட்சிக்குள்ளே இருக்காருன்னா சுகுந்தனும் இருக்காரா சார் பாமகவில்? எல்லாம் அவர்கள் இன்றைக்கு அடையாளங்க. அதான் சொன்னேன், 50 ஆண்டு காலமாக நான் பார்க்கவில்லை, அவர்களை நான் பார்க்கவில்லை. முகுந்தனையும் பார்த்ததில்லை, நான் சுகந்தனையும் பார்த்ததில்லை, காந்திமதியையும் நான் பார்த்தது கிடையாது. எல்லோரையும் இன்றைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால், அவர் பக்கத்தில் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஜி.கே. மணி, அருள் போன்றவர்களை தவிர அவர்களுக்கு வேறு ஏதோ காரணங்கள் இருக்கிறது அவர் பக்கத்தில் இருப்பதற்கான காரணம். ஒட்டுமொத்தமாக 99.99 விழுக்காடு கட்சி, சங்கம் எல்லாவற்றையும் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக கையாண்டு கொண்டிருக்கிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இன்பம், துன்பம், ஏற்றம், தாழ்வு, தேர்தல், வெற்றி, தோல்வி எல்லாவற்றையும் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனர் என்கிற அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கௌரவத்தை கொடுத்து, அவருடைய வழிகாட்டுதலை வைத்து அரசியலை கடந்த 30 ஆண்டு காலமாக தடையின்றி செய்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒபீடியன்ட் மகன், அதாவது ஒன்று கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகன் என்று சொல்வார்கள். அப்படித்தான் மருத்துவர் அன்புமணி இன்றளவு நான் பேசிக்கொண்டிருக்கிற இன்றளவும் இதுவரையிலே முகம் சுளிக்கவில்லை. இவ்வளவு குற்றச்சாட்டுக்களை வைத்ததற்கு பிறகும் கூட இன்றைக்கு தந்தைக்கு மகன் மீது உள்ளுக்குள் ஏதோ பாசம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே யார் வைத்த நெருப்போ தெரியவில்லை, அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்புமணி ராமதாஸனுடைய இதயத்திலே இன்றைக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அது அவர் இருக்கார் சார், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஜி.கே. மணி அவர்களும் அருள் அவர்கள் தான் வந்து பிரிவுக்கு காரணம் வந்து கட்சிக்குள்ளே சொல்லப்படுது. அது நிதர்சனமான உண்மைதான். அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அவர்களை இயக்குவது வேற யாருமே இல்லைங்க. இப்போ கண்ணுக்கு வெளிச்சமாகவே தெரியுது. இவர்கள் தேர்தலின் மூலமாக நல்ல கூட்டணி அமைத்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் என்கிற காரணத்தினாலே உண்மையிலே ஆளுகிற கட்சி என்ன நினைக்கும், பிரித்து ஆளுகிற சூழ்ச்சியை நடத்தும். ஏன்னா நான் ஏற்கனவே கலைஞருடன் பழகியவன். கலைஞர் மூலமாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உடைக்க வேண்டும் என்ற சூழல் வருகிற பொழுது சரியாக பார்த்தா ஐயாவும் என்னை கட்சி விட்டு நீக்கிறாரு. கலைஞரும் ஆற்காடு வீராசாமியுமே என்னை வந்து நெருங்கி பாட்டாளி மக்கள் கட்சியை உடைப்பதற்காக சூழ்நிலைகளை உருவாக்கினார்கள். அதே போலத்தான் அன்றைக்கு என்னை பயன்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு மருத்துவர் ஜி.கே. மணியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அருளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவர் திமுகவினுடைய அருள் இல்லாமல் இவர்களால் இயங்க முடியாது. இன்றைக்கு அவர்கள் நடத்துகிற பொதுக்குழு, செயற்குழு, இன்னும் செய்யக்கூடிய அனைத்து செலவுகளுக்கு பின்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அருளோட பேச்சில் எப்படி சார் பார்க்குறாங்க? இல்லை, முதல்ல இந்த குழந்தைங்கள்லாம் பேசாதா, இந்த பிள்ளைகள்லாம் பேசாதா. நானாக நிறைய போயிருக்கேன். அந்த சொல்லப்போனால் ஆரம்ப காலத்துலேயே வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே சின்னப்பன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பொன் ராமச்சந்திரன் இருப்பார், அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி இருப்பார், பூக்கடை சக்கரவர்த்திலாம் இருப்பார். இல்லை, நான் அந்த பேச்சு கேட்கல சார். அவர் சின்னவருக்கு எதிராக பேசுகிற பேச்சு, அந்த தைரியம், துணிச்சல் எப்படி வந்ததென்றே எனக்கு தெரியவில்லை. யார் உருவாக்கினார்கள் என்று தெரியவில்லை. அதுவும் ஆளும் தரப்பிலே இருந்து உருவாக்கி இருப்பார்கள் என்று தான் கருதுகிறேன். ஏதாவது அவர்கள் விட்டமின் பி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இது இவ்வளவு குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இவர்களுக்கு பேச்சே வராது. இவர்கள் இப்போ இது பேச்சுன்னே நீங்கள் சொல்லாதீங்க, இது குறைக்கிறார்கள். இது நகைப்பிற்குரிய விவகாரம். இவங்க சட்டப்பேரவையில் ஏதாவது உருப்படியாக பேசியிருப்பாங்களா சொல்லுங்கள்.
சட்டப்பேரவையிலே இவர்களாலே பேச முடியவில்லை. சமூக நீதியை பற்றி, இடஒதுக்கீடை பற்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செயற்குழு பொதுக்குழு போட்டு என்ன பேசணும்? நமக்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் உருப்படியாக வேலைகளை செஞ்சிட்ருக்கார், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு, இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுறாரு, சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்கிறாரு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுங்கன்னு சொல்கிறாரு, எல்லா சமுதாயத்துக்கான இடஒதுக்கீட்டை கொடுங்கன்னு சொல்கிறாரு, உருப்படியாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று பேசினார். நதிநீர் சிக்கல்களை பற்றியும் அந்த பிரச்சனைகளை பற்றியும் தமிழகத்தில் ஓடுகிற நதிகளை பற்றியும் அதை புனரமைக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் அது ரொம்ப தெளிவாக பேசுகிறார். ஒரு ரோட்டரி சங்கங்கள் நடத்திய ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மாதிரியான வீடியோ, அப்படிப்பட்டமான ஒரு பேச்சு, உலகத்தரம் வாய்ந்த ஒரு பேச்சை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாம் அரசியல் அறிவாற்றல் உள்ளவர்கள் எல்லோரும் அவரை புகழ்ந்து பார்த்து இப்படி ஒரு பேச்சு, பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு பேச்சை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாரே என்று எல்லோருமே திகைக்கு நிற்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தலைமை அவரிடத்தில் இருக்கிறது. இப்போ ஜி.கே. மணி அவர்களும் அவங்க பையன் அவர்களும் வந்து இப்போ கட்சிக்குள்ளே இருக்காங்க சார். ஆனால் அந்த விஷயங்கள் வந்து இவருக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது ஏன் சார் அது காரணம்? அதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்து உண்மையிலே சொல்கிறேங்க. தான் ஜி.கே. மணி மைக்கை பிடிச்சாருன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸை புகழாமல் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரமே 2 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் அவர் புகழற நேரம் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் புகழ்ந்து பேசி விட்டு தான் வைப்பார். சப்ஜெக்ட் பேசுகிறாரோ இல்லையா புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட புகழ்ந்து பேசி விட்டவர் இவரே நடுவில் சொல்லுவார், ஜெயலலிதா என்னை கூப்பிட்டது 10 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிச்சு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு கலைஞர் கூப்பிட்டாரு இவ்வளோ கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார், அவர் கூப்பிட்டார் இவர் கூப்பிட்டாருன்னு சொல்லுகிற பொழுது இவருடைய உள்நோக்கம் நமக்கு தெரிந்து விட்டது. ஏதோ அவருக்கு தெரிந்து விட்டது. அவருடைய தலைவர் பதவியை எடுத்ததற்கு பிறகு, கௌரவ தலைவராக்கி விட்டதற்கு பிறகு அவருக்கு ஏதோ வெறுமை சூழ்ந்திருக்கிறது. ஆகவே இதை எப்படியாவது நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் இந்த இயக்கத்தை அவர் பயன்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது அவர் மட்டும் உருவாக்கிய இயக்கங்கள் அல்ல. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் வன்னியர் சங்கத்திலே வந்து வன்னியர் சங்கத்தோடு இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியிலே வந்து சேர்கிற பொழுது தான் எனக்கு தெரியும். ஆரம்ப காலத்தில் எத்தனையோ பேர் உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பல்ல. இந்த இயக்கத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் பிரச்சார பேரங்கிகளாக இருந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சார், இப்போ மூர்த்தி அவர்களுடைய வீட்டு திருமணம் நடந்தது. பாமக மூர்த்தி அவர்களுடைய வீட்டு திருமணம். அங்கே வந்து அன்புமணி அவர்கள் வந்துட்டே இருக்காரு. ஜி.கே. மணி அவர்கள் நின்றுட்டு சொல்கிறாரு. இருந்தாலும் வந்து அவரும் மரியாதை செலுத்திட்டு போகிறார். அன்றைக்கி மறுநாளே வந்து ப்ரெஸ் கிளப்பில் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறார் சார். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றதா இருந்தால் நான் கட்சி விட்டு விலகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொதுக்குழுவில் அவர் வேறு மாதிரி பேசுகிறாரு சார். இல்லை, அதுதான் சொல்கிறேன், மாற்றி பேசுகிறார் ஜி.கே. மணி. அது மாத்திரமல்ல, அதுதான் சொல்கிறேன், அவர் வந்து அந்த திருமணத்தில் கலந்து கொண்டது அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் அவர்கள் உறவு தான். ஏ.கே. மூர்த்தி அவர்களுடைய குடும்பத்தில் அவர் உறவு தான். அந்த உறவுக்கார திருமணமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். அதில் மருத்துவர் ஐயா அவர்களும் கலந்து கொண்டார், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என் குடும்பமே எல்லாரும் கலந்து கொண்டார்கள், என்னை போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள், நிறைய தலைவர்களும் வந்து கலந்து கொண்டார்கள். பெரிய விழா. அந்த விழாவிலே இவரும் வந்திருக்கார். பார்த்தீங்கன்னா உடனே மறுநாள் நீங்கள் சொன்னது மாதிரியே போய் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் இருவரும் இணைகிறார்கள் என்று சொன்னால் பதவியை எடுத்த அது இவர் ஒரு பொருட்டே அல்ல. ஜி.கே. மணி மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கோ இந்த இயக்கத்திற்கோ ஒரு பொருட்டல்ல. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். ஜி.கே. மணி அருள் மாதிரி ஆட்கள்லாம் கூடுதல் சுமை. இந்த கூடுதல் சுமைகள் அகன்றாலே இந்த இயக்கம் தெளிவாக நடைபோடும் என்பது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போ கட்சிக்குள்ள அதிகமாக வந்து அவங்க ஆக்கிரமிக்கிறது வந்து பார்த்தோன்னா காந்திமதி அவர்கள் அவங்களுடைய 2 பசங்க சார். இப்போ இதை எப்படி சார் பார்க்குறேங்க? இல்லை, இது இடைக்கால சொருவல் தான் பார்க்குறேன். இது இடைக்காலத்தில் வந்தது. இந்த தேர்தலுக்கு பிறகு இப்போ ஒன்றா இணையும் போது கூட வந்து பார்த்தோம்னா இவருடைய டிமாண்டு கூட இருக்கணும்ல, முகுந்தனையும் சுகுந்தனையும் சேர்க்குற அந்த டிமாண்டு கூட இருக்கலாம்ல அது? இல்லை, இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல. வருகிறவர்கள் போகிறவர்களுக்கெல்லாம் வாய்ப்பளித்து விட்டு அவர்களை வாழ்க வாழ்க என்று சொல்லிக்கொண்டு எங்களை ஏற்கனவே இங்கே 2 ஆளுமைகள் சரியாக இருக்கிறார்கள் வழிகாட்டுவதற்கு. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், சௌமியா அன்புமணி. ஒரு உரையில் வந்து இன்றைக்கி பல கத்திகள் இருக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு 2 கத்தி போதும். இந்த கத்திகள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தீங்குகளை நீக்கி நல்வழிப்படுத்துவதற்கு இந்த 2 பேருடைய தலைமை போதுமானது என்றால் நாங்கள் கருதுகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவு கிடையாது, தெளிவு கிடையாது, கொள்கை கிடையாது, செயல் திட்டங்கள் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து எங்கிட்டே ஒரு நாள் இன்டர்வியூ எடுக்க சொல்லுங்கள், இவங்களுக்கு என்ன தெரியும், மண்டையில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஒன்றுமே இல்லாமல் அவர் சொன்னார் பார்த்துங்க. திடீர்னு பார்த்தா வந்து அண்ணாமலை
அண்ணாமலை வந்தார், பாரத் மாதாக்கு ஜே அப்படின்னு சொல்லி கத்துறாங்கன்ற மாதிரி திடீர்னு இந்த அம்மா உள்ள நுழையுது, வர்றவெல்லாம் போகிறவா அருள் மாதிரி ஆளுங்க, ஜிகே மணி மாதிரி ஆளுங்கள்லாம் அக்கா 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 அக்கான்னு கத்துறாங்க. கான்னு கத்துற மாதிரி தான் என் காதில் விழுது. இது காக்கா பிடிக்கிறதுக்கு அக்கா அக்கான்னு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இது 50 இப்போ தானே உள்ளே நுழைஞ்சிருக்கானுங்க, இதுக்குள்ளே எப்போ அக்கா ஆனாங்க, எப்போ தலைமை தாங்க வந்தாங்க அப்படின்னு அதை அதிர்ச்சி விட்டுரு பார்க்கறதுக்கே. இப்பெல்லாம் நீண்ட காலமாக அரசியல் இருக்கிற எங்களுக்கெல்லாம் நகைச்சுவையாக இருக்குதெல்லாம். சார், இப்போ பாமக அன்புமணி யாருடன் கூட்டணி? இல்லை, அதுதான் சொன்னேன், ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ இதை தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அந்த நடவடிக்கையில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார். ஏறக்குறைய முடிவான ஒரு சூழ்நிலை தான் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு வெற்றி கூட்டணி உருவாகி இருக்கிறது. அந்த வெற்றி கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு இடம்பெறும். இதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. இது அந்த வெற்றி கூட்டணி தான் சொல்லுங்கன்றோம் நம்ம. இல்லை, இப்போ அந்த வெற்றி கூட்டணி இப்போ அந்த வெளிப்படையாக சொல்கிறதுக்கு இல்லை. இது வேறு யாருமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டணி உருவாகி வருகிறது. அந்த பெரும் கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கிறது அதிக இடங்களில். அதாவது ஒரு காலகட்டத்தில் மட்டுமல்ல, இப்பொழுதும் கூட 3வது பெரிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருந்து வருகிறது. சில பேர் கூடுதலாக இடங்கள் வந்திருக்கலாம், விகிதாச்சாரம் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏராளமான இளைஞர்கள், பொறுப்பாளர்கள் என்று படை புடை சூழ இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலே வட மாநிலங்களில் பெரும்பான்மையாகவும் தென் மாநிலங்களை பொறுத்தவரையிலே பரவலாகவும் இந்த கட்சி வளர்ந்திருக்கிறது. இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போவே சமீப காலமாகவே நான் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே ஒரு பல கட்சிகள் வந்தது. கமலஹாசனுடைய கட்சிகள் வந்திருக்கிறது, சரத்குமாருடைய கட்சிகள் வந்திருக்கிறது, அவர்கள் பாஜகவிலே இணைந்து விட்டார்கள். விஜயகாந்தனுடைய கட்சி ஒரு காலத்தில் பெருசாக இருந்தது. இப்போ அதனுடைய நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி புதிய புதிய அரசியல் கட்சிகள்லாம் கொண்டிருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி 3வது பெரிய கட்சியாக இருக்கிறது. இதை 3வது பெரிய கட்சின்னு நான் சொன்னாலும் கூட அன்புமணி ராமதாஸ் சொல்லுவார், இதை முதல் தரமான கட்சி. அதெல்லாம் ஆனால் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீப நாட்களாக இல்லை, பொதுவாக அவருடைய அரசியல் பணியை இப்பொழுதுதான் துவக்கி இருக்கிறார். அதாவது துவக்கி இருக்கிறார். அதே நேரத்தில் தன்னுடைய கருத்துக்களை இன்றைக்கு பல அரசியல் கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. அது சொல்லப்போனால் அதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றன. குறிப்பாக பாஜகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள், வானதி சீனிவாசன் போன்றவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் வெளிப்படையாகவே இன்றைக்கு விஜய் தன்னுடைய கூட்டணியில் சேர வேண்டும் என்று அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் கொள்கை ரீதியாக அவர் வேறு விதமாக பேசி வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் காலம் இருக்கிறது, இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது. அதற்குள் அவருடைய கருத்துக்கள் மாறுபட்டு இந்த கூட்டணியில் தொடர்ந்து அவர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா சூழ்நிலைகள் தான் முடிவு செய்கிறது ஜனநாயகத்தை பொறுத்தவரையிலே. ஆனால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அது ஒரு தீங்கரசாக இருக்கிற காரணத்தினாலே அதை நீக்கினால்தான் புதிய அரசு அமையும், தமிழக மக்களுக்கு விடியல் பிறக்கும் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பாஜக உள்ளிட்ட அதிமுக உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் இன்றைக்கு அந்த கருத்தில் தான் விஜய் போன்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒருங்கே இணைந்து பயணிப்பதிலே தவறு இல்லை என்று தான் இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக இருக்கிறது. காலம் கணிந்தால் நிச்சயமாக அதற்கான சூழல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்பதை விட நம்ம பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சூழ்நிலையை கருதி ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடைசி ஒரு கேள்வி, இப்போ அப்பா மகன் தனித்தனியா தேர்தல் சந்திப்பாங்களா இந்த வாரம் 2026 இல்லை ஒன்னா சந்திப்பாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி என்பது முழுமையாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது அவர்கள் இப்படி செய்கிறார்கள் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முடிவும் ஒன்று தான். மற்றவர்கள் செய்யக்கூடிய எந்த விதமான நிலைப்பாடுகளோ முடிவுகளோ பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் எடுக்கப்படுகிற முடிவுகள் தான் தீர்க்கமானது, இறுதியானது, முடிவானது. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி பாலாஜி.